ஓம் சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு மகர ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுடைய ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் 5 மற்றும் 10ஆம் அதிபதி, உங்களுடைய அதிர்ஷ்டம் மற்றும் தொழிலை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானோட சேர்க்கை பாருங்க. சனி சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது இயற்கையாகவே பண வரவுக்கு உண்டான ஒரு காம்பினேஷன். நிறைய சேர்க்கைகள் இருக்குது. சனி சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு வகையான பண வரவுக்கு உண்டான சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால அதுவும் மகர ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதியும் 2ஆம் அதிபதி பண வரவு கொடுக்கக்கூடிய கிரகமே உங்களுக்கு சனி பகவான் தான். உங்களை இயக்கக்கூடிய கிரகங்களும் சனி பகவான் தான். அவர் 5ஆம் இடம் சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து நிற்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு வழி வகையில் பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஜாதகத்திலேயே இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா அவர்களுக்கு வருடம், அதாவது ஆயுள் முழுவதும் பார்த்துட்டிங்கன்னா ஜீவனத்துக்கு குறைவு இருக்காது, பணத்துக்கும் தொழிலுக்கும் குறைவில்லை அப்படின்னு தான் அமைப்பு. ஆனால் இந்த மாதம் ஒரு மாதம் மட்டும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காம்பினேஷன் தொழிலில் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய கர்மாவை கழிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா மகர ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா கர்மஸ்தானாதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் கர்ம காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவானோடு சேரும் பொழுது உங்களுடைய முற்பிறவியினுடைய கர்ம மூட்டையை கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் கிடைக்கும். ஏன்னா இந்த வாய்ப்பு பார்த்துட்டிங்கன்னா அடுத்த 30 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும். ஏன்னா சனி சுக்கிரன் சேர்க்கையாக இருந்தாலும் கூட ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. இதே பாருங்கள், அடுத்த வருஷம் ஆகும்பொழுது 3ல் போய் மறைஞ்சு நிற்கும். அப்போ 3ங்கிறது பெரிய அளவுக்கு ஒன்றும் பெருசாக கொடுக்காது, பலன்களை திருப்பி பெருசாக கொடுக்காது. ஆனால் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய கர்ம மூட்டைகளை கழிக்க வேண்டும் என்று, பாவ கர்ம மூட்டைகளை கழிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த மாதம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏதாவது உங்கள் ஜாதகத்தில் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, இந்த போல் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த தோஷங்கள் நிவர்த்தி பண்ணுங்கள், இந்த கடலில் குளியுங்க, இந்த ஆற்றுல போய் இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. அதில் ஏதோ ஒரு சில விஷயங்கள் இந்த மாதத்தில் செய்யும் பொழுது, குறிப்பிட்டு பெரிய தோஷமாக இருக்கிறத இந்த மாதத்தில் செய்யும் பொழுது அது பல மடங்கான தோஷங்களை விலக்கி உங்களுக்கு புண்ணியங்களை சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வழியில் வந்துடும். தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. தொழில் ஏதாவது பெருசாக பண்ண வேண்டியதாக இருக்கலாம், அல்லது தொழிலை புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, தொழில் நிலையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது குரு. இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் வக்ரத்தில் இருக்கிறார். சந்திரன் யார்? உங்களுக்கு 7 குடையவர். அப்போ கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், அல்லது மனைவி வழி உறவுகள் மூலமாகவோ அல்லது கணவர் வழி உறவுகள் மூலமாகவோ ஏதாவது ஒரு மன சங்கடங்கள் ஏற்படுறது, இதெல்லாமே இந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் கிடையாது. செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி. ஏதாவது ஒரு வழி வகையில் மனைவி வழி மூலமாக, கணவர் வழி மூலமாக, ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கண்டிப்பாக பார்ட்னர் மூலமாக கூட, ஏதாவது நண்பர்கள் மூலமாக கூட உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது, லாபங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது மாற்றமில்லை. அடுத்தது பாருங்கள், இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி. இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 12ஆம் வீட்டுக்கு 4ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அப்போ 6ஆம் அதிபதி 12இல் இருந்தால் கொஞ்சம் விரைய செலவுகள், மருத்துவ செலவுகள் இயற்கையாகவே உண்டு. ஆனால் வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், வேலைக்காக வெளிநாடு போகிறது, தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது, அல்லது வாங்கின கடனை கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவரே உங்களுக்கு 9ஆம் அதிபதியும் ஆகிறதுனால தந்தைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ, இல்லை தந்தை உறவு மூலமாக ஏதாவது ஒரு விரயங்களோ, இது போல் சின்ன சின்ன விஷயங்களும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்தையே கிடையாது. அடுத்தது உங்களுக்கு சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி. பொதுவாக சூரியன் பாருங்க உங்களுடைய ராசிக்கு 12ல் தான் இருக்கார். 8 குடையவர் 12ல். இந்த ஒரு 20ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மேக்சிமம் ஈக்குவலாக நல்லது கெட்டது அப்படிங்கிறது ஈக்குவலாக சேர்ந்து தான் நடக்கும்.
14ஆம் தேதி வரைக்குமே மகர ராசிக்கு 8ஆம் அதிபதியாகி சூரியன் 12ல் நிற்கிறார், விரயத்தில் நிற்கிறார். அப்போ திடீர்னு பண இழப்புகளோ அல்லது கடன் வாங்கினதுனால ஏதாவது பிரச்சனைகளோ அல்ல கடன் கொடுத்ததுனால அந்த கடன் திரும்பி வராதனால ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல்களோ இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இந்த 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 14ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்குள்ளே வருகிறார். பொதுவாக சூரியன் மகரத்துக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே 14ஆம் தேதிக்கு மேலேயே விபரீத ராஜயோகங்கள் 8 கண்டங்கள் விலகும், ஆயுள் ஸ்தானம் வலுவாக இருக்கும், திடீர் வருமானம், தடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய வருமானம் எல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், பணம் எங்காவது கொடுத்து ஏமாந்துருந்தீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்களில் மூவ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே நிச்சயமாக இந்த சூரியன் மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் சின்ன சின்ன அவமானங்களும் சின்ன சின்ன மனக்கசப்புகள், ஏன்னா 8ஆம் இடங்கிறது அதை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஒரு கிரகம் நல்லதை கொடுத்தாலும் ஒரு கிரகம் தீமையை கொடுக்கும். அப்போ 8ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தால் இது போல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் கிடையாது. பொதுவாக இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது பண வரவு ஈக்குவலாக இருக்குது, பண வரவும் நல்லா இருக்குது, அதே போல் செலவுகளும் கொஞ்சம் ஈக்குவலாக வர மாதிரியும் சின்ன சின்ன அலைச்சல் பயணங்கள் கொஞ்சம் அவமானங்களும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குதுங்கிறதா இந்த மகர ராசிக்கு உண்டான பலன். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம். திருச்சிற்றம்பலம். தின்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, கும்ப ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துக்கிட்டே இருக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதம் உங்களுக்கு மார்ச் மாதம் வரைக்கும் ஜென்மத்துக்குள்ளேயே சனி இருக்கிறனால கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இருப்பினும் இந்த மாதம் உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறார். 4ன்னா வீடு, மனை, சொத்து சுகங்கள், வண்டி வாகன யோகங்கள், தாய் உறவை சொல்லக்கூடியது. 9ன்னா பூர்வீகம், பூர்வீக சொத்துக்கள், தந்தை உறவு, உங்களுடைய குருநாதர், உயர்கல்வி, 2ஆம் படிப்பு, வெளிநாட்டு வேலை, இது போல நிறைய காரகத்துவங்கள் இருக்குது. இப்போ நான் சொன்னது எல்லாமே மேஜராக வரக்கூடியது, எல்லாருமே இது கேட்கக்கூடிய கேள்விகள். ஸோ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கும்பராசிக்கு இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சனியோடு இருக்கும்பொழுது கொஞ்சம் ஸ்லோவாக நடக்குமே தவிர மற்றபடி இதற்குண்டான ப்ராசஸிங் வேலைகள் எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஜாதகத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டாலே பண வரவு உள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கும்பராசிக்கு ராசிக்குள்ளே சனி சுக்கிரன் இருக்கும் பொழுது முதல் கட்டமாக இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. இது பண வரவுக்கு நிறைய தொடர்புகள் உண்டு, அதாவது காம்பினேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, கிரக சேர்க்கைகள் அதெல்லாமே நிறைய இருக்கு. இதுல சனியும் சுக்கிரனும் ஒரு வகை, அது திடீர்னு பண வரவை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டானது. எப்பொழுதுமே ஜாதகத்துல இது மாதிரி இருந்ததுன்னா எப்பொழுதுமே ஜீவனத்துக்கும் பணத்துக்கும் குறைவில்லாம இருப்பாங்க அப்படிங்கிறது அமைப்பு. அப்போ கும்பராசிக்கு உங்க ராசிக்குள்ளேயே இருக்கும்பொழுது இது உங்களுக்கு முழுமையாக 100% வேலை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தாய் சொத்து, தந்தை சொத்து, பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது கேட்குறீங்கன்னா இந்த மாதம் அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இருப்பினும் ஜென்ம சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து நிலைமை தெரிந்து இது போல விஷயங்களை மூவ் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது குரு. இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க, 2 மற்றும் 11ஆம் அதிபதியான குரு ரோகிணி நட்சத்திரத்தில் வக்ரம் பெறுகிறார். ரோகிணினா சந்திரன், சந்திரன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி. கடன், நோய், வழக்கு, எதிரிகள், வேலையில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு 6ஆம் இடம். அப்போ அதுல வக்ரம் பெறும் பொழுது உங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கோபங்களோ மன கஷ்டங்களோ, ஏதாவது நகை இடமானத்தில் வைக்கிறதோ, பணம் விரயமானதோ, பணம் ஏமாற்றுதல் வந்ததோ இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா பிப்ரவரி 4ஓட முடிய போகுது. ஏகദേശம் இந்த மாசம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு குருவனுடைய வக்ர நிவர்த்தி. ஓகே, அதுக்கப்புறம் குரு யார் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, குடும்ப ஒற்றுமை கொடுக்கக்கூடியவர். அதற்கப்புறம் ஜனவரிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பணவரவு, லாபங்கள், எதிர்பார்த்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாமே குறைஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு பண வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இருப்பினும் குரு வக்ரமாக இருந்தாலும் கூட இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவை ரோல் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 3 மற்றும் 10ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் போய் வக்ரமாகிறார். நீசம் பெற்று வக்ரமான கிரகம் உச்ச பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட 10ஆம் அதிபதி வக்ரம் ஆனதுக்கு அதுக்கு முன்னாடி வெறும் நீசத்தில் இருக்கும்போது நிறைய தொழில் தடைகள், ஏமாற்றங்கள், அதே போல கூட பிறந்தவங்களோட சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கும். அப்போ எப்போ இந்த வருடம் இந்த மாதம் முழுவதும் வக்ரமாக இருக்கிறார். அதுவும் பாருங்க உங்களுக்கு 21ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில தான் இருக்க போறார். அப்போ 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல பணவரவு, தொழிலில் ஒரு மாற்றங்கள்,
தொழிலில் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் முயற்சிகள் கைகூடும். கொஞ்சம் கொஞ்சம் முயற்சிகள் தடைப்படும், கொஞ்சம் சோம்பலாக இருக்கும், அடுத்தடுத்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரலாம். ஏன்னா வக்ரம்னா ஒரு பாசிட்டிவாக சொன்னாலும் ஒரு நெகட்டிவான விஷயத்தை அது கொடுத்துரும். ஸோ அதனால் இது சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் கும்பராசி எப்பவுமே கடின உழைப்பை போட்டால் மட்டுமே பிரதிபலன் உண்டு அப்படிங்கிறது இயற்கையாகவே இந்த ராசிக்குண்டான பலன். அப்போது கொஞ்சம் கடினமாக போடுங்க, நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா 3ஆம் இடங்கிறது வெற்றி, விஜயம், வீரம், தைரியம், விஜய வீரிய ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதுக்கு எல்லாமே உங்களுடைய ராசி இயங்கும் பொழுது அது இயங்கும். அப்போ ராசி இயக்கணும்னா கொஞ்சம் கடின உழைப்பை போட்டிங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக பண வரவும் தொழிலில் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு சுக்கிரன் இயற்கையாகவே நம்ம சொல்லியாச்சு இந்த கட்டத்தில் இருக்கும்பொழுது என்ன பண்ணி கொடுப்பார். அடுத்தது புதன். இந்த செவ்வாய் பார்த்துட்டிங்கன்னா 21ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்போது 20ஆம் தேதி வரைக்கும் கூட கொஞ்சம் ப்ரெஷர் கடின உழைப்பை போட்டிங்கனாலும் கூட 21ஆம் தேதிக்கு மேலே 5ங்கிறது உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ 5, 10 தொடர்பு ஏற்படும் பொழுது குலதெய்வ வழிபாடு, குல தெய்வத்தினுடைய அனுகிரகம், இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடுகள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். 5ங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை சொல்கிறதுனால திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், உங்கள் ஜாதக அதிர்ஷ்டங்கள் இருந்ததுன்னா இங்கே உங்களுக்கு செவ்வாய் வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே திடீர் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு அதை லிங்க் பண்ணி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 5 மற்றும் 8ஆம் அதிபதி. இந்த 5 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இப்போ இருக்கக்கூடிய வீடுன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அடுத்தது 11ஆம் வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு வருகிறார். 5 குடையவர் 11க்கு வரும் பொழுதும் அதே போல் 10ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுக்கு போகிறதும் இதெல்லாம் ஒரு தொடர்புகள், கிரக தொடர்புகள்னு சொல்லுவோம். இது எல்லாமே உங்களுக்கு பண வரவும் தொழில் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக தொழில் இல்லைங்க, தொழிலை விட்டு வந்துட்டேங்க, தொழிலில் நிம்மதி இல்லை, கடின உழைப்பு, தொழில் நிலையில் ஒரு கெட்ட பெயர், ஆனால் கெட்ட பெயருக்கு உண்டான ஒரு நல்ல பெயரோ அதே போல் பார்த்திங்கன்னா அந்த நம்ம அதுக்குண்டான ஊதியங்களோ எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு இருந்தீங்கனாலும் கூட இந்த மாதம் இந்த புதன் லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது, ஏன்னா 8 குடையவர் 11 5 குடையவர் 11க்கு வரப்போகிறார். வெறும் 20 நாள் மட்டும்தான், 4ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் ராஜயோகங்கள் ஏற்படும். திடீர் பணம், அந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, MLM சம்மந்தப்பட்டு, சீட்டு சம்மந்தப்பட்டது, உழைப்பில்லாமல் வரக்கூடிய பணங்கள், மறைமுகமாக வரக்கூடிய பணங்கள் எல்லாமே அது சார்ந்த தொழிலில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த 20 நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ செவ்வாயும் அங்கே மேலே ஏறுறதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கு புதனும் இந்த 4ஆம் தேதிக்கு மேலே 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால இந்த காலத்தை கும்பராசிக்காரர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் சனியும் சுக்கிரனும் சேர்ந்து உங்களுக்கு பணக்கார கிரகமாக இருக்கக்கூடிய சனி சுக்கிரன் சேர்ந்து உங்களுக்கு ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு. ஜென்ம சனியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டாக மூவ் பண்ணுங்க. ஆனால் இருப்பினும் இந்த மாதம் அருமையாக இருக்கும். என்ன பண்ணீங்களோ உங்களுக்கு லாபங்கள் உண்டு. எதை எடுத்து வைத்தீங்கனாலும் எதை நோக்கி நீங்கள் பயணப்படுறீங்களோ அந்த பயணத்துக்கு உண்டான லாபங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 11ஆம் தேதி வரைக்கும், அதாவது 14ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போது 7ஆம் அதிபதி 11 இருந்ததுன்னா கணவருக்கு வருமானம், கணவர் மூலமாக லாபங்கள், மனைவி மூலமாக லாபங்கள், நண்பர்கள் மூலமாக லாபங்கள், குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்கிறது, குடும்ப தேவைகளுக்குண்டான பொருட்கள் வாங்கி கொடுப்பது, கணவன் மனைவி அந்யூன்யமாக இருப்பது, 2ஆம் திருமண அமைப்பு தேடிட்டு இருந்தீங்கனாலும் கூட இந்த 14ஆம் தேதிக்குள்ளே தேடுங்க, கண்டிப்பாக நல்ல வரன் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதுவே 14ஆம் தேதிக்கு மேலே சூரியன் உங்கள் ராசிக்கு 12க்கு போகிறார். அப்போ கணவர் மூலமாக மனைவி மூலமாக சில விரயங்கள், அந்த உங்கள் குடும்ப ரீதியாக ஒரு இன்ப சுற்றுலா, இது போல் ஒரு ஜாலியாக இருக்கணும், சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறது எல்லாமே, உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றணும் அப்படிங்கிறத நினைக்கிறது எல்லாமே 14ஆம் தேதிக்கு முன்னாடியே வச்சுக்கோங்க. 14ஆம் தேதிக்கு மேலே கடின உழைப்பு போட வேண்டியதாக இருக்கும், கொஞ்சம் விரயங்கள் ஆகும், மருத்துவ செலவுகள் வரும், இதெல்லாம் நடக்கும். கணவன் மனைவிகளுக்கு கொஞ்சம் சின்ன சண்டைகள் வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது கணவருக்கும் மனைவிக்கும் ஏதாவது மருத்துவ செலவுகள் மூலமாக ஏதாவது ஒரு மனக்கவலைகளோ, அலைச்சலோ, வீண் விரயங்களோ, பணம் அதாவது பயணங்கள் மூலமாக நிறைய பணம் விரயமாகிறது, இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்டு. அதெல்லாம் 14ஆம் தேதிக்கு முன்னாடியே சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுதே இந்த லாபத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் மாதமாக இருக்குது அப்படிங்கிறது உண்டு. நீங்கள் தைரியமாக 24ஆம் தேதி வரைக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் மூவ் பண்ணலாம். 15ஆம் தேதிக்கு மேலே மட்டும் பார்த்துட்டிங்கன்னா உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி சனி சுக்கிரன் காம்பினேஷன் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறதுனால இழந்த பணத்தை மீட்டு எடுத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் விடாமுயற்சியோட, கடின முயற்சியோட இந்த மாதம் உங்களுக்கு செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்கு இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஜாதகத்தில் தசாபுத்திப்படி சிறிது மாறுபடலாம்.
நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, மீன ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய சேனலில் ஜாதகம், ஆன்மீகம், இறை வழிபாடு, பரிகாரங்கள் இது போல் நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். இப்போது மீன ராசிக்குள்ளேயே ராகு, இது உங்களுடைய ராசிக்குள்ளேயே ராகு. மன உளைச்சல், கொஞ்சம் பிரச்சனைகள், குடும்ப ரீதியாக சின்ன சின்ன பிரிவினைகள் இதெல்லாமே கொடுத்தாலும் ஒரு வளர்ச்சியும் நிச்சயமாக கொடுத்துருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு இடத்துல பண வரவு வருது, நல்ல வளர்ச்சி, ஒரு சந்தோஷம் வருதுன்னா ஒரு இடத்துல குடும்ப ரீதியாக ஒரு சின்ன சின்ன டவுன்ஸ் கொடுக்கும். ஏன்னா அது ரெண்டுமே உயிர் காரகத்துவங்களும் பொருள் காரகத்துவமாக ராகு இயங்கும். உயிர் காரகத்துவத்துக்கு பிரச்சனை இல்லைன்னா பொருள் காரகத்துவத்தில் அடிபடும். பொருள் காரகத்துவமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா இருக்குதுன்னா உயிர் காரகத்துவமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அடிபடும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ பாருங்கள், உங்கள் ராசி அதிபதி யார்? அது மட்டும் இல்லாமல் உங்களை இயக்கிறது, உங்களுக்கு தொழில், உங்களுடைய கர்மா, நீங்கள் எப்படி இருக்கணும், இந்த பிறவிக்கு உண்டான விதிகள் என்ன, இது எல்லாமே சொல்கிறது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குரு தான். இந்த குரு உங்களுடைய ராசியில், அதாவது ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல வக்கரத்தில், அதுவும் ரோகிணி நட்சத்திரத்தில் வக்கரத்தில் இருக்கிறார். ரோகிணிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் யாரும் உங்களுடைய ராசிக்கு 5 குடையவர். அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி போய் வக்கரத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். எண்ணிய விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது, திடீர்னு பணம் தடையாகுது, திடீர்னு தொழிலில் ஒரு முன்னேற்ற தடைகள் வருது, இப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். கொஞ்சம் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல, தெய்வ அனுகிரகம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, விடாமுயற்சி செய்தாலும் ஒரு முறைக்கு பரமுறை செய்கிறப்ப தான் அது நமக்கு ஓரளவுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது தான் இந்த மீன ராசிக்குண்டான பலன். ஆனால் எலரை சனியாக நடக்கிறதுனால கடின உழைப்பு, வேலை, சின்ன சின்ன விஷயத்தில் செய்யாத தவறுக்கு பழி ஏற்றுக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு ஏழரை சனியில் நடக்கும். இது எப்பவுமே நடக்கும். ஏழரை சனி முடிகிற வரைக்கும் இதுலேயே கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். அடுத்தது உங்களுக்கு பாருங்கள், செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் நீசம் பெற்று வக்ரம் பெறுகிறார் 21ஆம் தேதி வரைக்கும். செவ்வாய் யார்? உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதி. பணம், உங்களுடைய பொருளாதாரம், தந்தை, பூர்வீக சொத்துக்கள், உயர்கல்வி, இது 2ஆம் திருமணத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு, வெளிநாடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் 9ஆம் இடம் சம்மந்தப்படும். அப்போது இது எல்லாமே உங்களுக்கு வக்ரம் பெறும் பொழுது இது போல் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இழுபறியாகவே இருக்கும். குடும்பத்தில் பேச்சால் சில பிரச்சனைகள் ஏற்படுறது, தேவையில்லாமல் பேசி, ஒரு நல்லா பேசியிருந்தாலும் கூட தேவையில்லாமல் உங்கள் வாயில் எப்படி அந்த வார்த்தை வந்ததுன்னே தெரியாது. ஏன்னா சனி பகவான் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம அறியாமே நம்ம பேசிடுவோம். என்ன பேசுகிறோம், என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் பேசி அது ஒரு சிக்கலில் மாற்றுறது. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியும் பலம் இல்லாமல் இருக்கிறதுனால பேச்சால பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல தந்தை, பூர்வீக சொத்து, தந்தையினுடைய சொத்துக்களில் பிரச்சனைகள் வர்றது, பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய சொத்து பத்துக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றது, கொஞ்சம் படிப்பு, உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் படிப்பு மந்தமாக இருக்கிறது, 2ஆம் திருமண கல்யாணத்துக்கு உண்டான தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, வெளிநாடு போகலாம் அப்படின்ட்டு அதில் சின்ன சின்ன ஒரு சரியா பேப்பர் சப்மிட் பண்ண முடியல, விசா வரல, பாஸ்போர்ட்ல, இது போல் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் இந்த மாதம் மட்டும்தான். அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 4ஓட உங்களுக்கு தடைகள் எல்லாமே உடஞ்சி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓப்பன் ஆயிரும். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சுக்கிரன். இந்த சுக்கிரன் 3 மற்றும் 8ஆம் அதிபதி எங்கே இருக்காருன்னா 12ஆம் வீட்டில் இருக்கிறார். 3, 8 குடையவர் 12ஆம் வீட்டில் 12ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறார். சனி சுக்கிரன் காம்பினேஷன் அப்படிங்கிறது பண வரவை கொடுக்கக்கூடிய காம்பினேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த சனி சுக்கிரன் அப்படிங்கிறது கொஞ்சம் விரைய செலவுகளை கொடுக்கும். தீர்த்த யாத்திரை, குடும்பத்தோட வெளிநாடு வெளியூர் போயிட்டு வர்றது, கடுமையாக முயற்சி செய்தால் மட்டுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் உங்கள் கூட பிறந்தவங்களோடையும் உங்களுடைய கணவர் அல்லது மனைவி வழி உறவுகள் மூலமாக சில சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது, இதெல்லாமே நடக்கும். நான் இருக்கிறது ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், என்ன இருக்குங்கிறது நெகட்டிவாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதம் இது நடக்கும், அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை இப்போ வருதா, அந்த பிரச்சனைகள் வருதா, அப்போ ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு கண்டிப்பாக கை காட்டி கொடுக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், இது வராமல் தடுத்துக்கொள்வது என்பது சிறப்பான விஷயம். இப்போது கணவர் வழி உறவுகள் மூலமாக, மனைவி வழி உறவுகள் மூலமாக மருத்துவ செலவுகள், விரைய செலவுகள், அது சண்டை சச்சரவு, பேச்சால பிரச்சனைகள் வரும்னு காட்டுது. அப்போ யாராவது பிரச்சனைகளுக்கு வரும்போது அந்த பிரச்சனை அந்த இடத்துல இருந்துட்டு விலகிறது, அல்லது அந்த பிரச்சனை பெருசு பண்ணாமல் இருந்தாலே அதனுடைய தாக்கங்களும் அதனுடைய தோஷங்களும் விலகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. பொதுவாக மேக்சிமம் தீர்த்த யாத்திரை, கோயில் கட்டுமான பணிக்கெல்லாம் உதவுனீங்கன்னா இது மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது. அடுத்தது பாருங்க, புதன். இந்த புதன் பாருங்க 4 மற்றும் 7ஆம் அதிபதி. 4ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு வரார். 10 நாள் இங்கே தான் இருக்க போறார். 4ஆம் அதிபதி 10ல் இருந்தால் தொழில் வளர்ச்சி உண்டு. வீடு, மனை, சொத்து சுகங்கள், வண்டி வாகனங்கள் ஏதாவது மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள்,
வண்டி வாகனத்தை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். என்னதான் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி மறைந்து கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுத்தாலும் கூட இந்த கேந்திராதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா புதன் கேந்திர ஸ்தானத்திலே இருக்கும் பொழுது மனைவி மூலமாக தொழில், கணவர் மூலமாக தொழில் அப்படிங்கிறது இருக்குது. 50% வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் ஒரு 50% வந்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகச்சேர்க்கையாக தான் இந்த மாதம் மீனராசிக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இந்த 20 நாள் நல்ல தொழில் நல்லா இருக்கும். 4ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு தொழில் நல்லா மூவ் ஆகும். அதே போல் கணவன் மூலமாக மனைவி மூலமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது. திருமணம் சார்ந்த விஷயங்களும் இந்த 20 நாள் வச்சுக்கிட்டிங்கனாலும் எதிர்பார்த்த வரன் வந்தடையும். நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதற்கு தகுந்தது போல் மாப்பிள்ளையோ பொண்ணோ வந்து வருவதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுக்கு சூரியன். இந்த சூரியன் உங்களுக்கு 6ஆம் அதிபதி. அவரும் வந்து உங்களுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். 6க்குடையவர் 10ல் இருந்தால் கடன் வாங்கி தொழில் பண்ணுறது, தொழிலுக்காக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு பொருள் 10ல் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்குறது, நோய்க்காக செலவு செய்கிறது. அதாவது வந்து எப்படின்னா பண வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து ஒரு இன்னைக்கு 10,000 ரூபா இருந்தால் தான் நாளைக்கு பொருள் வாங்க முடியும் அப்படின்ட்டு இருந்ததுன்னா அந்த 10,000 ரூபாயில் வந்து 5,000 ரூபா வந்து ஏதாவது நோய்க்கோ கடனுக்கோ எதாவது கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். அப்போ வரக்கூடிய வருமானம் தேவையில்லாத கொஞ்சம் செலவுகளுக்கும் போகும் அப்படிங்கிற அமைப்பையும் கொடுக்குது. அதுலேயே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாம். அதுவும் உங்களுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் தான். 14ஆம் தேதிக்கு மேலே ராசிக்கு 11க்கு வந்துடுறார் சூரியன், லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். அப்போது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு லாபங்கள். இப்போ ஒருத்தர் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, எனக்கு உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கல, இதை விட நல்ல சம்பளம் அதிகமாக வேணும், ப்ரொமோஷன் வேணும், டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ போய் கேட்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த நேரம் எங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த நேரம் எப்போ நல்லா இருக்குன்னா, மீனராசிக்கு அது போல் ஒரு எண்ணம் இருந்ததுன்னா 14ஆம் தேதிக்கு மேலே அது வைத்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நேர காலங்கள் நல்லா இருக்கும். தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள், வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகிறது, இங்கேருந்து ஒரு மேனேஜர் கீழ்நிலையில் இருக்கிறீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பதவிக்கு போகிறது, லாபத்துக்காக இந்த சம்பளம் பத்தலைன்னு இன்னொரு சம்பளத்துக்காக வேறு கம்பெனி போகிறது, இதெல்லாமே உங்களுக்கு வந்து 14ஆம் தேதிக்கு மேலே மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இப்போ மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் தொழில் ரீதியாகவும் பணவரவு ரீதியாகவும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நோயினாலையும் கொஞ்சம் பண வரவும் உண்டு, விரையும் உண்டு அப்படிங்கிறத காட்டுதுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தியும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல மாதமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் சரணம்.